ஹலோ ஹாய் வெல்கம் டு சரண் வித் தேவ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் காமிக்க போகிறேன் இப்போது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாடிக்கு நான் வந்து நார்மலாக டவ் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபார் ஒன்லி பாடி வாஷ். ஃபேஸுக்கு அப்படிங்கும் போது யோசிக்கணும் இல்லையா, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆஹா க்ளோவோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக கொஞ்சம் எடுத்துட்டு சும்மா 2 மினிட்ஸ் அப்படியே கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது தான். எங்கே போனாலும் நான் தவறாமல் கொண்டு போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த கிளென்சர். கண்டிப்பாக இது எனக்கு இருந்தே ஆகணும். மித்த சோப்ஸ் எதுவுமே ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், சோப்ஸாக இருக்கட்டும், எனக்கு செட் ஆகிறதில்ல. எனக்கு ரொம்ப ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி விட்டுருது. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒன்று ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒன்று மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு நார்மலாக அந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகாது ஆஸ் யூஷுவல் இந்த சோப் மாதிரியே. ஸோ வந்து ஆக்னி மாய்ஸ்ட் க்ரீம், இதுதான் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ இது வந்து நான் வந்து காலையில் எழுந்தோன்னே அப்புறம் எப்பப்பெல்லாம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறனோ உடனே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது ஃபேஸுக்கு, ஆக்னி மாய்ஸ்ட் க்ரீம். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர் லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கு அடுத்தது ரொம்பவே முக்கியமானது, எங்கே போனாலும் தேவைப்படுறது, சன்லைட்டுக்கு போனாலும் தேவைப்படுறது அப்படிங்கிறது வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ரேடிபன் நானோஜெல் க்ரீம், இதுதான் நான் சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது தெரியும் இல்லையா, சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் போகலாம். வெளியில் போகலன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வீட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் 1 டைம் மாதிரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஸோ நான் வந்து டெய்லியும் இது அந்த கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர்லாம் தவறாமல் கொண்டு போகிற ப்ராடக்ட். எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஓகே நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுறணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இல்லைனா நான் வந்து என்ன பண்ணுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன் சுத்தமாக. ஸோ இது வந்து ஏன்னா எனக்கு வந்து சென்சிட்டிவ் பர்னிங் சென்சேஷன் நிறையா இருந்தது ஸ்கின்னில். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் ஒன்றுமே போடாமல் இருந்துட்டேன் ஃபேஸுக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன்னா சரி ஒரு பொட்டு வச்சுக்கலாம், காஜல் போட்டுக்கலாம், அவ்வளோதான் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, வெளியில் போகும்போது டஸ்ட் படும் போது, வீட்டில் அந்த சன்லைட் நேராக அடிக்கும் போது அப்படியே ஃபுல்லாக 2 சீக்ஸுமே என்ன ஆயிடுச்சு, பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ பேர்ன் ஆயிடுச்சு நமக்கு என்ன இருக்கும், அப்படியே ரெட்னஸாக இருக்கும். இது வந்து எனக்கு எப்போலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காலேஜ் டேஸ் அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டீனேஜ் அந்த பிம்பிள்ஸ் வந்தது, இந்த பிம்பிள்ஸ் அந்த மார்க் வந்து அப்படியே எனக்கு கருப்பாகாமல் ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பிம்பிள்ஸ்க்காக நான் எடுத்துக்கிட்ட அந்த ஆயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ரீம்ஸாக இருக்கட்டும், என்னோட ஸ்கின்னை என்ன பண்ணிடுச்சு, ரொம்பவே ட்ரை ஆக்கி அதை ரெட் ஆக்கிடுச்சு. ஸோ எனக்கு அந்த ரெட்னஸ் இருக்கும் ஃபேஸில். ஸோ அதுக்காக எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இல்லாத நான் க்ரீம்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க சஜஸ்ட் பண்ணது தான். ஓகே, நைட் க்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா XSLN, இது வந்து நைட் யூஸ் பண்ணுற க்ரீம். ஸோ மண்டே வந்து நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன்னா, டியூஸ்டே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இருந்தேன் முன்னாடி. இது வந்து எப்படின்னா நைட் ஃபுல்லாக இதை போட்டுக்கலாம் இந்த க்ரீம். டியூஸ்டே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் வென்ஸ்டே வந்து திருப்பி இந்த க்ரீம் நைட் போட்டுப்பேன் அப்படி இருந்தது. பட் ஒரு 7 மந்த்ஸ் அப்படி போட்டுட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருந்தனால அடுத்தது என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது வந்து பைகான் க்ரீம். ஸோ மண்டே வந்து XSLN போடுவேன் க்ரீம், ஓகேங்களா. டியூஸ்டே வந்து பைகான் போடுவேன். இது வந்து ஃபுல் நைட் போட முடியாது. பைகான் வந்து இப்போ நீங்கள் 7 PM நைட்டு வந்து இது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 10 PM வாஷ் பண்ணிடணும். அந்த க்ரீம் ஃபுல்லாக வச்சுக்க முடியாது. ஸோ 3 hours மட்டும்தான் இது ஃபேஸில் இருக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து என்னோட ரெகுலர் மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன், ஆக்னி மாய்ஸ்ட் க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டுருவேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ், ஸோ மண்டே XSLனா டியூஸ்டே பைகான், அப்புறம் திருப்பி வென்ஸ்டே XSL, தேர்ஸ்டே பைகான், அந்த மாதிரி மாறிக்குவேன். ஸோ இடையில வந்து இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் ஒன்றுமே அப்ளை பண்ணாமல் இருந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக தான் நான் ரெகுலராக இந்த க்ரீம்ஸ், கிளென்சர் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கேன். அடுத்தது ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவே சூட்டபிள். ஸோ எனக்கு ரொம்பவே அடாப்ட் ஆன ஒரு
ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ஸோ பேசிக்காக நான் கொஞ்சமாக இந்த ஃபவுண்டேஷன் போடுவேன் ஃபேஸ்க்கு. இதை தாண்டி நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் அது நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு ஏன்னா அந்த பவுடர் ஐட்டம்ஸே எனக்கு சேராத ஒன்று. ஸோ வந்து இது நார்மலாக பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது, எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போகிறது. இதுவே எனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஸோ ஷேட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 128. இது ரொம்பவே எனக்கு சூட்டபுளாக இருக்குது. ரொம்ப வருஷமாக நானும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்க்கு ஓகே அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து நார்மலாக காஜல் ஐலைனரில் போட்டு இந்த பேசிக் மேக்கப்பை முடிச்சிருவோம் இல்லையா. ஸோ அண்ட் வந்து ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு இதெல்லாமே பார்த்தாச்சு. ஹேருக்கு நான் என்ன எவ்வளோ கேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 3 to 4 years முன்னாடி என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் போனப்போ என் ஃபேஸ் வந்து ட்ரை ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டேண்ட்ரஃப். ஸோ வந்து அந்த டேண்ட்ரஃப்ங்கிறது வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகாமே இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னா அந்த க்ரீம்ஸ் இந்த ஷாம்பு இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணினேன்னா அது நிற்கும். இப்போ சப்போஸ் அந்த க்ரீம்ஸோ சொல்யூஷனோ ஷாம்புவோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அது திருப்பி வந்துடும். ஸோ வந்து அது வந்து எனக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது அந்த டைமில். ஸோ இப்போ நான் அங்கே டெர்மட்டாலஜிஸ்ட்டு போனப்போ டாக்டர் சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த ஷாம்பு தான். ஸோ வந்து இதை வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. ஒரு 3 months நான் 3 months யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிச்சதும் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போவுமே எனக்கு எதுவும் இச்சியா இல்லை ஒயிட் ஃப்ளெக்ஸ் எதுவும் வர மாதிரி இருந்தது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் உடனே இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விட்டுருவேன். ஹேரில் கொஞ்சமாக இதை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதில் விட்டுட்டு அதை வந்து நம்ம முன்னாடியே ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி 15 minutes இதை வச்சுக்கணும். நாட் ஃபார் ஹேர், ஒன்லி ஃபார் ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விட்டுறணும் ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் நான் வாஷ் எடுப்பேன். வாஷ் எடுத்தோடனே அது கொஞ்சம் எனக்கே தெரியும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கேல்ப்லாம் இச்சி இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஸ்கேல்ப் வந்து ஒரு இச்சிங் இல்லாத ஃபீல் வந்துடும், அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து இதை நான் வந்து இப்போ டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆனனால இதை வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிறோம். பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வீக்லி த்ரைஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டா. கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டென்சிட்டா கிளாரிஃபைங் ஷாம்பு, எவ்ரிடே கிளாரிஃபைங் ஷாம்பு. இது வந்து உங்கள் ஹேருக்கு போட்டுக்கலாம், நார்மல் ஷாம்பு மாதிரி தான். இது என்ன ஹேரை வந்து ஹேர் ரூட்டை ஸ்ட்ரென்த் ஆக்கும், ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். இதுவுமே வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஒரு ஷாம்பு தான். பிகாஸ் ஆல்டர்னேட்டிவாக நான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தனால இது வந்து ஹேர் லாஸ் இருக்கக்கூடாது, ஹேர் ஃபால் நிறைய இருக்குது, ஹேர் ரூட் ஸ்ட்ரென்த் ஆகணும், டேமேஜ்டு ஹேர் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்ன வரைக்குமே இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டென்சிட்டா. இது வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நான் இப்போ தான் ரெகுலராக நான் அப்படி தான் ஆர்டர் பண்ணிப்பேன். இல்லைனா எனக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே அப்போலோ இருக்கனால அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து இதெல்லாமே தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாகவே டெர்மட்டாலஜிஸ்ட் என்னோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஏற்ற மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து வாங்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும், எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சரவணன் சேனல் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.